பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கல்வாரியில் நமக்காக சிலுவை பாடுகளை ஏற்ற உன்னதராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 prayers, 40 நாட்கள் நம் வாழ்வை மறுரூபப்படுத்தும் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பில் 2ஆம் நாளான இன்று ஜெப இடம் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க போகின்றோம். ஜெபிப்பதற்கு ஒரு இடம் அவசியம்தானா? குறிப்பிட்ட இடத்தில் ஜெபித்தால்தான் ஜெபம் கேட்கப்படுமா என்ற கேள்வி அநேகருடைய மனதில் இருக்கின்றது. காந்தம், மேக்னட் இருக்கும் இடத்தில் அதை சூழ ஒரு காந்த ஈர்ப்பு சக்தியும் இருக்கும். வாசனை மலர்களை விற்பனை செய்யும் இடத்தில் மலர்கள் விற்பனையான பிறகும் கூட வாசனை இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் கவனித்திருப்பீர்கள் இல்லையா? அது போலவே கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி ஜெபிக்கும் இடத்தில் தெய்வீக பிரசன்னம் அப்படியே சூழ்ந்திருக்கும். சில இடங்களுக்கு சென்று ஜெபிக்க முழங்கார் படியிட்ட உடனேயே ஜெபம் அப்படியே பொங்கி வரும். ஆனால் சில இடங்களில் நாம் என்னதான் ஜெபிக்க முயற்சித்தாலும் ஜெபிக்க முடிவதில்லை. இடங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கத்தான் செய்கிறது. ஆகையால் தான் தாவீது ராஜா கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட தீர்மானித்த போது ஓர் இடத்தை தெரிந்தெடுத்தார். அந்த இடம்தான் இஸ்ரவேலருக்கு வந்த வாதை நின்ற இடம். அந்த இடம்தான் தேவதூதன் நின்ற இடம். அந்த இடத்தையே தாவீது கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்தார். பின்னால் அவருடைய ஸ்தானத்தில் அவருடைய மகன் சாலமோன் ராஜாவான போது அங்குதான் தேவனுக்கென்று ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டி எழுப்பினார். இயேசு கிறிஸ்துவுக்கும் ஜெபிப்பதற்கென்று ஒரு இடம் இருந்தது. அவர் ஒலிவ மலையில் உள்ள கெத்செமனே தோட்டத்தை ஜெபஸ்தலமாய் தெரிந்தெடுத்தார். அந்த மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் அங்கே ஜெபித்துக் கொண்டிருந்தார். தான் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் முன்பு தன் சீஷர்களோடு கூட அந்த தோட்டத்திற்குத்தான் சென்றார். அங்கே இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார். அந்த ஜெப இடமே அவருக்கு ஆறுதலின் இடமாகவும் பிதாவுடன் உறவாடும் இடமாகவும் இருந்தது. நான் புத்தகத்தில் படித்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பக்தியுள்ள ஒரு வாலிபன் இருந்தான். அவன் பெயர் ஜிம். அவன் தொழிற்சாலையில் வேலை செய்தாலும் மதியம் 12 மணி ஆனதும் அவன் தொழிற்சாலைக்கு எதிரில் உள்ள ஓர் ஆலயத்திற்கு சென்று அங்குள்ள ஆல்டரில் வந்து ஒவ்வொரு நாளும் முழங்கார் படியிட்டு ஜெபிப்பானாம். இதை நீண்ட நாட்களாக கவனித்துக் கொண்டிருந்த அந்த சபை போதகர் ஒரு நாள் ஜிம்மிடம், ஜிம், நீ ஒவ்வொரு நாளும் மத்தியானம் வந்து 10 நிமிடங்கள் ஜெபித்து விட்டு செல்கிறாயே, அப்படி என்ன ஜெபிப்பாய் என்று கேட்டார். அதற்கு ஜிம், ஐயா, நான் வந்தவுடன் முழங்கார் படியிட்டு இயேசுவே, உமது சிநேகிதன் ஜிம் வந்திருக்கிறேன் என்று சொல்லுவேன். பின்பு இயேசுவை குறித்தும் அவருடைய ஊழியங்களை குறித்தும் விசாரிப்பேன். பின்பு என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி என்னுடைய தேவைகளை எல்லாம் அவரிடத்தில் சொல்லி முடிப்பேன் என்று சொன்னானாம். அப்படி பல மாதங்கள் தொடர்ந்து ஜெபித்து வந்தான். திடீரென்று தொடர்ந்து 2 நாட்கள் ஜெபிப்பதற்கு அவன் வரவில்லை. அவனுக்கு என்ன நேரிட்டது? ஜிம் ஏன் வரவில்லை என்பதை அந்த போதகர் விசாரித்த போது ஜிம்முக்கு ஒரு விபத்து ஏற்பட்டதாகவும் அதனால் அவன் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொன்னார்கள். மருத்துவமனைக்கு அந்த போதகர் சென்ற போது ஜிம்முக்கு சிகிச்சை செய்து கொண்டிருந்த மருத்துவர்கள் சொன்னார்கள், ஐயா, இவனில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது. காலை 11 மணிக்கு இவனை ஆபரேஷன் தியேட்டருக்குள் கொண்டு சென்றோம். தீவிரமாய் காயப்பட்ட இடங்களை தைத்து சிகிச்சை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் சரியாய் 12 மணி அளவில் அவனை சுற்றிலும் ஒரு மகிமையின் பிரசன்னம் இறங்கியது. அவன் முகம் பிரகாசித்தது. அவன் யாருடனோ பேசுவதைப் போல இருந்தது. எங்களால் அவனுடைய அருகில் நிற்கக்கூட முடியாதபடி அந்த பிரசன்னம் இருந்தபடியினால் நாங்கள் தூர நின்று கவனித்தோம். 10 நிமிடங்களுக்கு பின் அந்த பிரசன்னம் குறைந்தது. பின்பு நாங்கள் எங்களுடைய சிகிச்சையை தொடர்ந்து செய்தோம் என்றார். சில நாட்களுக்கு பின் ஜிம் பூரண சுகமடைந்தான். அவன் டாக்டரிடம் சொன்னான், ஐயா, நான் ஒவ்வொரு நாள் மத்தியானம் 12 மணிக்கு
ஆலயத்திற்கு சென்று ஆல்டரில் முழங்கார்படியிட்டு இயேசுவை சந்தித்து பேசுவேன். ஆனால் விபத்து ஏற்பட்ட நாளில் நான் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டபடியினால் அங்கே என்னால் போக முடியவில்லை. ஆனால் மதியம் 12 மணிக்கு என் உள்ளம் இயேசுவையும் ஜெப இடத்தையும் ஏங்கியது. ஆனால் அதே நேரம் இயேசு கிறிஸ்து மிகவும் அன்புடன் என்னை தேடி வந்தார். ஜிம், உன் நண்பன் இயேசு வந்திருக்கிறேன் என்று சொல்லி என்னோடு பேசினார். ஒவ்வொரு நாளும் என்னை ஆசையாய் காண வந்தார் என்று சொன்னான். அன்பானவர்களே, இதைத்தான் வேதவசனம் சொல்கிறது. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பாராம். உங்கள் ஜெப இடத்தில் உங்களுக்கு முன்பாகவே அவர் காத்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று உடன்படிக்கை செய்திருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். உபாகமம் 4:7 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறதை போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கின்ற வேற பெரிய ஜாதி எது என்று மோசே கேட்கின்றார். ஆம், நாம் அவருடைய சமூகத்தில் அவருக்காக காத்திருக்கிற போது அவர் நமக்கு அருகில் வந்து நமக்கு சமீபமாய் இருக்கிறார். நாம் எத்தனை பாக்கியம் பெற்ற ஜனங்கள் இல்லையா? ஆம், வேதத்தில் நாம் பார்த்தோம் என்றால் தானியேலுக்கு என்று ஒரு ஜெப இடம் இருந்தது. அது அவருடைய வீட்டின் மேலறை. மேலறையில் அங்கிருந்த பலகணிகளை எல்லாம் எருசலேமுக்கு நேராக திறந்து வைத்து தினமும் 3 வேளையும் அவர் ஜெபித்தார். ஜெபத்திற்கு தடை சட்டங்கள் பாபிலோனிலே வந்த போதும் தான் சிங்க கெபியிலே போடப்பட்டு மரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்ட போதிலும் அவர் பகிரங்கமாய் ஜெபித்தார். அந்த ஜெபத்தின் பலன் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டது, ராஜாவை பணிய செய்தது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் ஜெப அறையில் கர்த்தரை தவறாமல் சந்திப்பீர்கள் என்றால் நீங்கள் யாரை குறித்தும் நீங்கள் பயப்படவே அவசியம் இல்லை. வேறு யாரையும் நீங்கள் சந்திக்க அஞ்ச வேண்டியதே இல்லை. எசேக்கியா ராஜாவிற்கும் ஒரு ஜெப இடம் இருந்தது. அது அவருடைய வீட்டு சுவர்தான். எப்பொழுதும் அந்த சுவரின் அருகே நின்று ஜெபித்திருப்பார் என்று எண்ணுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி அவர் மரணமடைய போகிறதை அறிவித்த போதும் அவர் அந்த சுவர் பக்கமாய் திரும்பி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதார் என்று நாம் வாசிக்கலாம். எசேக்கியா ராஜாவின் ஜெப இடம் அந்த சுவர்தான். அன்னாளுக்கு ஜெப இடம் கர்த்தருடைய ஆலயமாய் இருந்தது. ஆபிரகாமிற்கு ஜெப இடம் பலிபீடமாய் இருந்தது. சாலமோன் தான் கட்டின தேவாலயத்தையே தனக்கும் இஸ்ரவேலருக்கும் ஜெப இடமாக பிரதிஷ்டை செய்தார். என் தேவனே, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருப்பதாக என்று வேண்டுதல் செய்தார். நியாயாதிபதிகள் 11:11 சொல்கிறது, எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சொன்னான். மிஸ்பா என்ற சொல்லுக்கு காவல் கோபுரம் என்பது அர்த்தம். தன்னுடைய இரட்சகர் உறங்காமலும் தூங்காமலும் காவல் கோபுரமாய் தன்னை காக்கிறவர் என்பதை அவர் உணர்ந்தார். ஆகவேதான் அவர் கால்கள் எப்போதும் அந்த மிஸ்பாவை நோக்கி இழுத்து சென்றன. மிஸ்பா இஸ்ரவேலருக்கு ஒரு ஜெப இடமாய் இருந்தது. அங்குதான் முற்பிதாவாகிய யாக்கோபு ஒரு தூணை நாட்டி தேவனே சாட்சி என்று உடன்படிக்கை செய்தார். அந்த இடத்தில்தான் சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலருக்காக மன்றாடினார். அங்குதான் இஸ்ரவேலர்கள் பாவ அறிக்கை செய்தார்கள். ஆம், அன்று யாக்கோபு ஏற்படுத்திய ஜெபஸ்தலம் எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு தேவனோடு உறவாடுகின்ற ஒரு ஸ்தலமாக இருந்திருக்கின்றது. ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, எலியா, இன்னும் அநேக தேவ மனிதர்கள் தேவனை சந்தித்த இடத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே தேவனை தொழுது கொண்டார்கள். தனி ஜெபம் செய்வதற்கு கூட வீட்டின் ஜெப அறையோ அல்லது வீட்டின் ஒரு பகுதியிலோ நாம் ஜெபித்துக் கொள்ளலாம். ஆனால் குழுவாக கூடி ஜெபிப்பதற்கோ ஆலயத்தில் கூடி ஜெபிப்பதற்கோ
நிச்சயம் ஒரு ஜெப இடம் தேவை. அன்பு தேவ பிள்ளைகளே, கூடுமானால் உங்கள் வீட்டிலும் ஒரு அறையை ஜெப அறையாக தெரிந்தெடுத்து அங்கு வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் ஒரு நேரத்தை குறித்து அந்த அறையில் ஜெபிக்க பழக்கப்படுத்தி பாருங்கள். அப்படி நீங்கள் செய்யும் போது அந்த ஜெப அறைக்கு நீங்கள் செல்லும் போதே உங்களையும் அறியாமல் தேவ பிரசன்னத்தால் நீங்கள் நிரப்பப்படுவதை உணர்வீர்கள். எங்கள் வீட்டிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு ஜெப அறை உண்டு. புதிதாக வருகிறவர்கள் கூட சொல்வார்கள், இந்த இடத்தில் எங்களால் அதிகமாக தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடிகிறது என்று. சில வேளைகளில் ஜெபிக்க முடியாதபடி தடைகள், சோர்வுகள் வரும்போது அந்த ஜெப அறையில் நான் அமைதியாக சென்று அமர்ந்து கொள்வேன். கர்த்தருடைய மடியிலே அவருடைய அருகிலேயே இருப்பதை போன்ற ஒரு திருப்தி எனக்குள் உண்டாகும். மேலும் நாங்கள் அவ்வப்போது குழுவாக அல்லது குடும்பமாக ஏலகிரி என்ற இடத்திற்கு ஜபிப்பதற்காக செல்வதுண்டு. நாங்கள் அவ்வாறு செல்லும் போது என் கணவர் தனியாக சென்று ஜெபிப்பதற்கென்று அங்கு ஒரு பெரிய பாறையை தெரிந்தெடுத்துள்ளார். அதிகாலையில் எழும்பி அந்த பாறைக்கு அவர் ஜெபிக்க சென்று விடுவார். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட தொடர்ந்து அங்கு தனியாக ஜெபித்து கொண்டிருப்பார். அங்கு ஜெபித்து விட்டு வரும்போது அவருடைய முகத்தில் ஒரு பிரகாசத்தை, ஒரு தெய்வீக பிரசன்னத்தை எங்களால் பார்க்க முடியும். ஏலகிரியில் அது அவருடைய ஜெப இடமாக இருந்தது. ஸ்காட்லாந்து தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வந்த ஜான் வெஸ்லியின் காலத்தில் அங்கிருந்த பக்தியுள்ள சகோதரிகள் ஊருக்கு வெளியில் இருந்த புதரின் அருகே இருந்து ஜெபிப்பார்களாம். அந்த இடத்தில் தெய்வீக பிரசன்னம் இருப்பதாகவும் அங்கு ஜெபிக்கும் ஜெபங்களுக்கு பதில் உடனே கிடைத்து விடுவதாகவும் வெஸ்லி அநேக சாட்சிகளை கேட்டிருந்தார். ஆனால் அவைகளை எல்லாம் அவர் நம்பவில்லை. நான் நம்ப மாட்டேன். கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார், அவரை எங்கும் தொழுது கொள்ளலாம், இந்த புதரின் அருகேதான் ஜெபிக்க வேண்டும் என்பதில்லை என்று அவர்களை கேலி செய்வாராம். ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்டதும் அவர் கால்கள் அவரை அறியாமலேயே அங்கு கொண்டு சென்றதாக ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தார். அநேக தேவனுடைய பிள்ளைகள் அந்த இடத்தில் வருஷ கணக்கில் தொடர்ந்து ஜெபித்து வந்ததால் அந்த இடத்தில் தெய்வீக பிரசன்னம் நிரம்பி இருந்தது. சரி, ஜெபிப்பதற்கும் கர்த்தரை அனுதினமும் சந்திப்பதற்கும் நமக்கு ஒரு ஜெப இடம் அவசியம்தான். ஆனால் அதே நேரத்தில் அந்த நினைவு நம்மை அடிமைப்படுத்தி விடக்கூடாது. பல வேளைகளில் அந்த ஜெப இடத்திற்கு செல்ல முடியாதபடி அவசரங்கள் வரலாம், வெளியூர் செல்ல வேண்டிய நிலை உண்டாகலாம். அப்பொழுது ஐயோ, என்னால் என் ஜெப இடத்திற்கு செல்ல முடியவில்லையே, அங்கு சென்று ஜெபித்தால்தான் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார் என்ற சந்தேகங்கள் உங்களுக்கு வரவே கூடாது. மீன் வயிற்றில் சிக்கிக்கொண்ட யோனா தீர்க்கதரிசி தன் வீட்டில் உள்ள ஜெப அறையை எண்ணி அங்கலாய் திருந்திருப்பாரானால் அவரால் ஜெபித்திருக்க முடியாது. தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கும் பேதுரு தான் இயேசுவோடு மலையில் ஜெபித்த இடத்தை நினைத்து ஏங்குவதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. எங்கும் எப்பொழுதும் நாம் ஜெபிக்க ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் எலியேசர் கிணற்றின் ஓரத்தில் ஜெபித்தார். என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தில் பிலேயாம் கழுதையின் அருகில் ஜெபித்தார். யோபு 2:8-13 வசனங்களில் யோபு சாம்பலில் அமர்ந்து ஜெபித்தார். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களில் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையில் ஜெபித்தார். யோவான் 4:21-24 வசனங்கள் சொல்கிறது, இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆம், ஒரு குறிப்பிட்ட இடத்தை தெரிந்து கொண்டு ஜெபிக்கிறது அவசியம்தான். ஆனால் அதை காட்டிலும் ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்க வேண்டும். கருத்தும் சிந்தையும் பரிசுத்த ஆவியோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும். பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து மனப்பூர்வமாய் ஜெபிக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே,
இன்றைக்கு ஜெபிப்பதற்கென்று ஒரு இடம் என்ற தலைப்பில் நாம் தியானித்தோம். உங்களுக்கென்று ஒரு ஜெப இடத்தை உருவாக்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் அதே இடத்தில் சென்று ஜெபித்து பாருங்கள். சில நாட்களுக்கு பின் உங்கள் ஜெபத்திற்காக கர்த்தர் ஆவலுடன் அங்கே எதிர்பார்த்து கொண்டிருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். அந்த இடத்தை நோக்கி செல்லும் முன்பே உங்கள் உள்ளம் ஜெப ஆவியினால் பொங்கி இருக்கும். கல்வாரி அன்பினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். ஜெபமும் ஊற்று தண்ணீரை போல உங்கள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கு அன்பானவர்களே, எத்தனை ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஜெபம் மிக மிக அவசியம் உள்ளது, மிக மிக முக்கியமானது ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. மேலும் அந்த ஜெபம் ஒரு இடத்தை குறித்து வைத்து ஜெபம் செய்வது நல்லது, தேவனுக்கு அது பிரியமானது என்று அழகாக ஒரு வார்த்தையை நாம் கேட்டோம். இப்படியாக ஒரு பாடல் வரி எனக்கு ஞாபகம் வருகிறது. அந்த தேவ மனிதன் இப்படியாக அந்த பாடலில் எழுதியிருக்கிறார். ஜெபம் என்றது நான் தேவனோடு பேசுகிறதும் தேவன் என்னோடு பேசுகிறதும் அதுதான் என் ஜெப வேலை. ஆமன்பானவர்களே, ஒவ்வொரு தடவை நாம் தேவனுடைய சமூகத்தில் செல்லும் பொழுது ஒன்று மறந்து போக வேண்டாம். நாம் தேவனோடு பேச போகிறோம். தேவன் நம்மோடு பேசுகிற நேரம் அது ஜெபம் நேரமாய் இருக்கிறது என்று மறந்து போக வேண்டும். 2 அதிகாரம் 1-4 வசனங்கள் நீங்கள் படிப்பீர்களானால், பெந்தகோஸ்து என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஓர் இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடதியாக அக்கினிமயமான நாவுகள் அங்கே கூடி வந்த ஒவ்வொரு மேல் வந்து அமர்ந்தது என்று பார்க்கிறோம். அன்பர்களே, நாம் கூடி ஜெபம் செய்யும் பொழுது, ஒரு நேரத்தை ஒரு இடத்தை குறித்து நாம் ஜெபம் செய்யும் பொழுது தேவனும் வருவார். தம்முடைய பரிசுத்த வல்லமையால் நம்மை நிரப்புவார். நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குவார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். நன்மையால் நம் வாழ்க்கையை அலங்கரிப்பார். நீங்கள் லூக்கா 22:8-12 வசனங்கள் நீங்கள் படிப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சிலுவை பாடுகள் போகிறதுக்கு முன்பாக தன் சீடனாகிய பேதுரு யோவானை அழைத்து பாஸ்கா பண்டிகை புசிக்க கொண்டாட ஒரு இடம் தேவை என்று எண்ணி அவர்களை அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தும்படி அனுப்புகிறதை நீங்கள் பார்க்கலாம். அப்பொழுது அந்த சீடர்கள், போதுகிறே, நாங்கள் எங்கே போய் இந்த பாஸ்கா பண்டிகையை ஆயத்தப்படுத்துவது என்று கேட்டபோது இயேசுவை சொன்னார், நீங்கள் பட்டணத்திற்கு போகும்போது அங்கு ஒரு மனிதன் தண்ணி குடத்தை தன் தோளின் மேல் சுமந்து போகிறதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அவரை பின்தொடர்ந்து போங்கள். அவர் வீட்டுக்குள் நுழையும் போது அவரோடு சேர்ந்து வீட்டுக்குள் நீங்களும் நுழையுங்கள். அப்பொழுது அவரை பார்த்து, நல்ல மனிதரே, பாஸ்காவை புசிக்க தகுதியான இடம் எங்கே என்று எஜமான் கேட்டார் என்று நீங்கள் சொல்வீரானா? அப்பொழுது மேல் அறையிலே ஒரு அறையை காட்டுவார். அந்த இடத்திலே பாஸ்கா பண்டிகையை கொண்டாட, பாஸ்காவை புசிக்க அந்த இடம் ஏற்றதாயிருக்கும் என்று தன் சீடர்கள் சொன்னார். அப்படியாக சீடர்கள் சென்றார்கள். அந்த மனிதனையும் சந்தித்தார்கள், அந்த இடத்தையும் பார்த்தார்கள். அந்த இடத்தில்தான், அந்த மேல் அறையில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சிலுவையின் பாடுகள் போகிறதுக்கு முன்பாக தன் சீடர்களோடு செலவழித்த கடைசி நிமிடமாக இருக்கிறதை பார்க்கலாம். என கண்பான அவருடைய கடைசி நிமிடத்தை தன் சீடர்களோடு ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். நான் கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவரே ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செய்து அவர் சீடரோடு கூட இருக்கணும்னு அந்த இடத்தை காட்டுவாரானா, நாமும் தேவனோட செலவிட, தேவனோடு ஐக்கியம் கொள்ள
ஓர் இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தில் நாம் கூடி வரும்போது தேவன் நமக்காக அவர் காத்திருப்பார். நம்மோடு பேசும்படி அவர் அமர்ந்திருப்பார். அமர்ந்தாங்களே, அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல ஜெபிக்க முயற்சி செய்து பாருங்களேன். அப்படிப்பட்ட இடங்கள் ஜெபிக்க இல்லாத பட்சத்தில் தேவனிடத்தில் கேட்டு பாருங்க, ஆண்டவர் அதை கொடுப்பார். உங்கள் மன விருப்பத்தை அவர் கட்டாயம் அருள் செய்வார். எங்கள் ஆரம்ப நாட்களிலே நாங்கள் ஒரு சின்ன ஒரு வீட்டில தான் தங்கியிருந்தோம். படுக்கவே இடம் இருக்காது. அதுல 12 பேர், என்னோட மனைவியோடு, அவரோட சகோதரர்களோடு எல்லாரும் கூடி ஒரு அந்த சின்ன அறையில தான் படுப்போம். அப்பொழுதெல்லாம் எனக்கு ஜெபிக்க இடமே இல்லை. எல்லாரும் தூங்கின பிறகு எத்தனையோ நாட்கள் நான் அழுது ஜெபித்திருக்கிறேன். எனக்கு ஜெபிக்க இடமே இல்லை, எல்லாரும் என்னை சுற்றி படுத்திருக்கிறாங்க, எனக்கு ஜெபிக்க இடமில்லை என்று சொல்லி அழுத நாட்கள் உண்டு. ஆனா தேவனுடைய பெரிதான கிருபை, இப்பொழுது எனக்கு ஜெபிக்க தனி அறைகள் இருக்கத்தக்கதாக ஒரு விசாலமான ஒரு வீட்டை, நன்மையை எனக்கு தந்திருக்கிறார். எனக்கு தந்த தேவன் ஏன் உங்களுக்கு தர மாட்டான்? நீங்களும் விரும்பி பாருங்க, ஜெபித்து பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. உங்கள் மன விருப்பத்தின்படி விசாலமான நன்மைதான் உங்கள் உள்ளத்தை குறிப்படி செய்வது நிச்சயம். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தரையும் அவருடைய கருத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. அவருடைய உள்ளத்தின் ஏக்கங்கள், விருப்பங்களை எல்லாவற்றையும் அறிந்திருக்க, அவர் மனதில் இருக்கிற பாரங்களை, கவலைகளை, கண்ணீரை அறிந்திருக்கிறீரப்பா. நீ ஜெபத்தை கேட்கிறவர், நீ ஜெபத்தை தள்ளாதவர். தம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு நீ அப்படியே பதில் கொடுக்கிறது அப்பா. இந்த நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய மனதில் இருக்கிற கவலைகள், அவன் மனதில் இருக்கிற பாரங்கள், வெளியே சொல்ல முடியாத கலக்கங்கள், கணவரிடத்தில் சொல்ல முடியாதது, மனைவியிடத்தில் சொல்ல முடியாதது, பிள்ளைகளிடத்தில் சொல்ல முடியாதது, நண்பரிடத்தில் சொல்ல முடியாதது, வெளியே சொல்ல முடியாமல் மனதில் புதைத்து ஏங்கி அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு அழுகையை, கண்ணீரை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. நீ சொல்லியிருக்கிறீர், நிச்சயம் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறீர். அவருடைய கண்ணீரை தொடைங்க, அவருடைய வேதனையை மாற்றுங்க. சந்தோஷமான நாட்களை காண கேட்க கிருபைத்தாங்க. இந்த லென்த் காலத்திலே உடைய பாடுகளை தியானிக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. சம்பூர்ண நன்மையால் நிறைத்தரணும். ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த அன்பானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.